வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரகசியத்தை உடைக்க போறோம். நாம தினமும் பார்க்குற ஒவ்வொரு வெப்பேஜ்க்குள்ளேயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, இணையத்தோட எலும்புக்கூடுன்னு சொல்ற HTML பத்தி தான் இந்த முழு விளக்கமும். எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க தினமும் யூஸ் பண்ற வெப்சைட்டுகள், படிக்கிற கட்டுரைகள், பார்க்குற படங்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி உண்மையிலே என்னதான் இருக்கு? எப்படி இந்த எழுத்துக்களும் படங்களும் உங்க ஸ்கிரீன்ல கரெக்டா வந்து உட்காருது? வாங்க இந்த மர்மத்தை விளக்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, ஒரு வெப்பேஜோட ஃபவுண்டேஷன் என்ன, HTMLனா என்ன, அது எப்படி இணையத்தோட மொழியா இருக்கு, ஒரு பேஜோட முழு அனாட்டமி, அதோட சின்ன சின்ன பாகங்கள், பிரவுசர் இது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்குது, கடைசியா HTMLோட ஒரு குட்டி வரலாறு. வாங்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, நம்மளோட முதல் டாபிக் ஒரு வெப்பேஜோட அடித்தளம். ஒரு பெரிய பில்டிங்க்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி தான் இன்டர்நெட்ல இருக்க ஒவ்வொரு வெப்பேஜுக்கும் ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கு. அந்த அடித்தளத்தோட பேர் தான் HTML. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வலைப்பக்கங்களை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்அப் மொழி தான் இந்த HTML. நாம ஆன்லைன்ல பார்க்குற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் பேஸ். சரி, அடுத்ததா HTMLனா என்ன, அந்த பேர் எப்படி வந்துச்சு, அதோட உண்மையான வேலை என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. HTML இதோட விரிவாக்கம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை மார்க்அப். பாருங்க, இது ஒரு வழக்கமான புரோகிராமிங் மொழி மாதிரி இல்ல. இது கம்ப்யூட்டர் கிட்ட இதை செய் அப்படின்னு சொல்லாது, ஆனா ஒரு பக்கத்துல இருக்கிற கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு அழகா விவரிக்கும். அப்போ இந்த மார்க்அப் லாங்குவேஜ் என்னதான் பண்ணுது? முதல்ல ஒரு வெப்பேஜோட மொத்த ஸ்ட்ரக்சரையும் இதுதான் டிஃபைன் பண்ணுது. அதுல எது தலைப்பு, எது ஒரு பேராகிராஃப், எது ஒரு லிங்க்னு ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒரு லேபிள் மாதிரி கொடுக்குது. சிம்பிளா சொன்னா, அந்த பக்கத்துல இருக்கிறதையெல்லாம் எப்படி காட்டணும்னு நம்ம பிரவுசருக்கு இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. சரி, தியரி போதும், வாங்க இப்போ பிராக்டிகலா பார்க்கலாம். ஒரு சிம்பிளான வெப் பேஜ் எப்படி உருவாகுதுன்னு அதோட உண்மையான கோடை வச்சே நாம பார்க்க போறோம். எந்த ஒரு HTML டாக்குமெண்ட் எடுத்தாலும் அது இந்த 2 வரியில தான் ஸ்டார்ட் ஆகும். மொத வரி டாக் டைப் HTML. இது ஒரு லேட்டஸ்ட் HTML5 டாக்குமெண்ட்னு பிரவுசருக்கு சொல்லுது. அடுத்ததா வர்ற HTML டேக் தான், இதுதான் அந்த மொத்த பேஜுக்கும் ஒரு தாய்மாரி. மத்த எல்லா எலமெண்ட்ஸும் இதுக்குள்ள தான் அடங்கும். அடுத்து ஹெட் செக்ஷன். இதுல இருக்கிற தகவல்கள் பேஜ் பத்தினது, ஆனா அது பேஜ்ல நமக்கு தெரியாது. இது ஒரு பேக்கோட இன்விசிபிள் பாக்கெட் மாதிரி. உதாரணத்துக்கு டைட்டில் டேக்ல நீங்க கொடுக்கிற பேர் தான் உங்க பிரவுசரோட டேப்ல மேல தெரியும் பாத்தீங்களா, அது. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும், பாடி. இதுதான் ஒரு வெப்பேஜோட இதயம்னே சொல்லலாம். நம்ம பார்க்குற தலைப்புகள், பேராகிராஃபுகள், படங்கள், வீடியோக்கள்னு எல்லாமே இந்த பாடி டேக்குக்குள்ள தான் இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே இங்க தான். சரி, அந்த பாடிக்குள்ள கண்டென்ட் எப்படி அமைக்கிறது? H1 டேக் போட்டா அது ஒரு பெரிய தலைப்பா தெரியும். அதே மாதிரி P டேக் ஒரு பேராகிராஃபை குறிக்குது. இப்படி தான் நம்ம கண்டென்ட்டை நீட்டா அடுக்கி வைக்கிறோம். இப்ப நாம டேக்ஸ பத்தி பேசிட்டே இருந்தோம் இல்லையா? இப்போ அதோட அதிகாரப்பூர்வ பெயரான HTML கூறுகள், அதாவது எலிமெண்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் HTML கட்டமைப்போட செங்கற்கள் மாதிரி. ஒரு HTML எலிமெண்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுக்கு ஒரு ஆரம்ப குறி, அதாவது ஸ்டார்ட் டேக் இருக்கும். உதாரணத்துக்கு H1. அதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட். கடைசியா ஒரு ஸ்லாஷ் போட்ட முடிவு குறி, அதாவது எண்ட் டேக் H1 இருக்கும். அவ்வளோதான். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சில HTML கூறுகள் காலியானவை, அதாவது எம்டி எலிமெண்ட்ஸ். அதுக்கு நடுவுல கண்டென்ட்டோ இல்ல எண்ட் டேகோ இருக்காது. உதாரணமா BR டேக். இது ஒரு லைன் பிரேக் கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்குன்னு தனியா எந்த உள்ளடக்கமும் கிடையாது. இப்போதான் மேஜிக்கே ஆரம்பிக்குது. நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த கோடெல்லாம் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு முழுமையான வலைப்பக்கமா மாறுது. இங்க பாருங்க, இதுதான் பிரவுசரோட சூப்பர் பவர். இடது பக்கம் இருக்கிற கோடு அது படிக்குது, ஆனா அந்த H1P டேக்ஸை அது நமக்கு காட்டாது. அதுக்கு பதிலா அந்த டேக்ஸை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்துக்கிட்டு வலது பக்கம் இருக்கிற மாதிரி அழகான ஒரு காட்சி அமைப்பை நமக்கு கொடுக்குது. சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். சரி, இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கிற இந்த HTML எங்கிருந்து ஆரம்பிச்சது? வாங்க ஒரு குட்டி டைம் டிராவல் பண்ணி அதோட வரலாற்றை தெரிஞ்சுக்குவோம். இதோட கதை 1991ல டிம் பெர்னர்ஸ்-லீ HTML-ஐ கண்டுபிடிச்சப்போ ஆரம்பிக்குது. அப்புறம் 1995ல முதல் முறையா HTML 2.0 ஒரு ஸ்டாண்டர்டா மாறுச்சு. பல வருஷ வளர்ச்சிக்கு அப்புறம் 2014ல HTML5 வந்தது. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற மாடர்ன் வெப்சைட்டுகளோட திறன்களுக்கு வழிவகுத்துது. இப்போவும் அதோட அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. சோ நம்மளோட இந்த விளக்கத்தோட மொத்த சாரத்தையும் இந்த ஒரு வரி சொல்லிரும் பாருங்க. குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி மாதிரி எந்த பிரவுசரா இருந்தாலும் சரி, அதோட ஒரே நோக்கம் HTML டாக்குமெண்ட்ஸை படிச்சு அதை நமக்கு சரியா காட்டுறது தான். சூப்பர்! உங்களுக்கு நீங்களே ஒரு தட்டு தட்டிக்கோங்க.
ஏன்னா வெப் டெவலப்மெண்ட் உலகத்துக்குள்ள நுழையிறதுக்கு தேவையான நம்பர் 1 அடிப்படை திறனை நீங்க இப்போ கத்துக்கிட்டீங்க. HTML-ஓட உங்களோட முதல் படியை நீங்க இப்போ எடுத்து வச்சிட்டீங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து என்ன? இந்த அடித்தளத்தை வச்சு நீங்க அடுத்து என்ன உருவாக்க போறீங்க?